தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், சொல்லுங்கள், இந்த படுகொலையின் பின்னணி என்ன? போலீசார் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம். தாம்பரம் அருகே சேலையூர் மப்பேடு பகுதியில் தான் வாய் பேச முடியாத இளைஞர் ஒருவர் கொடூரமாக கை காலை கட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர் காவல் நிலையம் மப்பேடு பகுதியில் முற்பு புதரில் பகுதியில் ஒரு அடையாளம் தெரியாத நபர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சேலையூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பிரதேசத்தை கைப்பற்றி குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது விசாரணை நடைபெற்று வந்ததில் தற்போது அதிர்ச்சி தரையான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் அதே பகுதியை சேர்ந்த சூர்யா என்பதும் வயது 24 என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்த ஒரு குற்றத்தலையாக இருந்து வந்திருக்கிறார். இவர் எலக்ட்ரிஷியன் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது இந்த நபர் கொலை செய்யப்பட்டு இருப்பதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கை கால்களை கட்டி போட்டு வெட்டி அந்த கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதற்காக இந்த கொலை நடந்தது, காரணம் என்பது குறித்து பல்வேறு தரப்பில் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்டமாக அந்த பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு அந்த மது போதையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதும் முன்விரோதமா என்பது குறித்தும் சேலையூர் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அந்த சமூகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் காதர்.